வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போறோம். சௌசௌ சாம்பார். இப்போ இந்த சுவையான சாம்பாரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4ல இருந்து 5 விசில் வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப இதை இறக்கி வச்சிடலாம். லைட்டா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல ஒரு 7-8 போல வெந்தயம் சேர்த்துட்டு இந்த வெந்தயமும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 10-12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2-2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு கீர்ன பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கங்க. தக்காளி லேசா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு இப்ப இதை வதக்கிக்கலாம். மசாலா தூள் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா அடுத்து இது கூட 1/4 கிலோ சௌசௌவை தோல் சீவிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த காயை இந்த மசாலாலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி காயை நம்ம வதக்கிட்டு சாம்பார் பண்ணோம்னா சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப காய் 2 நிமிஷமா நல்லா வதங்கிருக்கு. அடுத்து இது கூட 2.5 இருந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தாதான் காய் வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டலாம். நம்ம இப்ப உப்பு சேர்க்க வேண்டாம். இந்த காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வர்றதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. காய் பாத்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய 1/4 கப் தண்ணியில ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. மறுபடியும் இந்த சாம்பார் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அதனால இது கூட இன்னொரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. காயும் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய சாம்பாரும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு மூடி போட்டலாம். இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருந்ததுன்னா சாம்பார் இன்னும் நல்லா கமகமன் வாசனையா இருக்கும். இப்ப 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. சுவையான சௌசௌ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சௌசௌ வச்சு ஒரு சுவையான சௌசௌ கடையல் பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் சௌசௌ எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு வந்துடலாம்.
இந்த கடையில் இன்னைக்கு குக்கரில் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கியாச்சு. அடுத்து இது கூட 4 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போவே இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் தூளையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். 2 நிமிஷமா தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட கட் பண்ண சௌச்சௌவை சேர்த்துக்கலாம். சௌச்சௌவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கங்க. சௌச்சௌவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி கொடுத்துருங்க. அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 150 ml தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கலாம். 3 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்து சௌச்சௌ காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை கடைஞ்சிடலாம். நான் மேஷர் வச்சு கடைய போகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் பருப்பு கடையிற மத்து இருந்தாலும் அதை வச்சும் கடைஞ்சிக்கங்க. இந்த மாதிரி கடைஞ்சிடலாம். மசிச்சாச்சு. நீங்கள் மசிக்கும் போது ரொம்ப மையாக மசிச்சிடாமல் காய் அங்கங்கே 1-2 தெரிகிற மாதிரி இந்த மாதிரி மசிச்சுக்கங்க. அப்போ தான் இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடையல் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தளர்க்காக இருந்ததுன்னா இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த கடையில் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு கடிபடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் லைட்டாக பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், அப்புறமா ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு தாளிப்பை இந்த கடையில் சேர்த்துடலாம். சௌச்சௌ காரக்கறி பண்ண போகிறோம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து இது கூட கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கூடவே கறிவேப்பிலை சேர்த்த வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷமா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் 3 பெரிய சைஸ் பூண்டை 1-2 இடித்து சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த பூண்டு சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசனை வரும். பூண்டையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வரட்டும்.
நான் இதில் 400 கிராம் சௌச்சௌ சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த அளவு தக்காளி சரியாக இருக்கும். இதுக்கு மேலேயும் தக்காளி சேர்த்தா புளிப்பாக இருக்கும். தக்காளி வந்து ஓரளவு வதங்கிடுச்சு, நல்லா மசியணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ கட் பண்ணி வச்ச 400 கிராம் சௌச்சௌவை இதில் சேர்த்துக்கலாம். சௌச்சௌ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கு காயை நல்லா வதக்கிக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு இந்த அளவு தண்ணி வேணும். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. காய் வந்து நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும்போது இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டிங்கன்னா கடாயில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. காய் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. குழையாமல் இருக்கணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கறி ஜூஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த மசாலா தூளோட சேர்ந்து காய் நல்லா வெந்து மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய சௌச்சௌ காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. சௌச்சௌ குழம்பு பண்ண போகிறோம். 1/4 கிலோ சௌச்சௌவை தோல் சீவிட்டு நடுவில் ஒரு விதை பகுதி இருக்கும், அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கடாயில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சௌச்சௌ வந்து பாதி அளவுக்கு வெந்து வரணும். மூடி போட்டு வெந்துட்டு இருக்கட்டும். சேர்த்த தண்ணியும் வத்திருச்சு. காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். 10-12 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். சப்போஸ் அரைக்கலைன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கணும். வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வதங்கிடுச்சு. அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டோம்னா பொடியெல்லாம் எண்ணெயில் கருகாமல் இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். மசாலா வதங்கிட்டு இருக்கும்போதே குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. பாதி அளவுக்கு வேக வச்ச சௌச்சௌவை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம்.
அப்போ பாதி அளவுக்கு வேக வச்சுட்டோம்னா மீதி பாதி குழம்போட சேர்ந்து வெந்துடும். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோட சேர்ந்து காய் நல்லா சாஃப்டாக ஆகிற வரையும் வேகட்டும். குழம்புல சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட நைஸாக அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் கடைசியில் சேர்த்தா போதும். கரம் மசாலா தூள் சேர்க்கறதுனால நான் ஸ்டார்டிங்லேயே பட்டை கிராம்பு தாளிக்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டை கிராம்பு தாளிச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அது வரையும் இருக்கட்டும். இந்த குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம சவுச்சோ வச்சு சாம்பார் கூட்டெல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி குழம்பும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான சவுச்சோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.